நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்த இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இனிமேலாவது விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு சரியான புள்ளி விவரத்துடன் பேசவும் என அவர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என அன்புமணி கேட்டதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். பாலாறு, பாம்பாறு, கொசஸ்தலை, கவுண்டன்யா நதி, பொன்னையாறில் தடுப்பணைகள் கட்டியுள்ளதாக அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆண்டு 4 இடங்களில் தடுப்பணைகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் இனிமேலாவது விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு சரியான புள்ளி விவரத்துடன் பேசவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பதில் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி அவர்களின் குற்றச்சாட்டிற்கு தற்போது பதில் கொடுக்கும் அமைச்சர் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த திரு அன்புமணி அவர்கள் தன்னுடைய தந்தையான டாக்டர் ஐயா அவர்களை எதிர்த்து ரத கஜ துரக பதாதிகளுடன் தமிழகத்தில் திக் விஜயம் செய்ய புறப்பட்டிருக்கிறார் என்றும், இது குறித்து கருத்து சொல்ல நமக்கு உரிமை இல்லை, நாம் சொல்ல போவதும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த திக் விஜயத்தில் நேற்று வேலூருக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் போர் பிரகடனம் செய்திருக்கிறார். அவர் பேசுகின்ற போது, என் மீது சிறிய பாசமலையை பொழிந்துவிட்டு அதே வேகத்தில் நான் அமைச்சராக இருந்து ஆற்றிய பணிகளை குறித்து விவரம் தெரியாமல் என்னுடைய அமைச்சர் பணியை குறித்தும் கொச்சைப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டை என் மீது சுமத்திருக்கிறார். அதாவது, இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் நான் கேட்கிறேன், பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுடா என்றெல்லாம் முழக்கமிட்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் கொஞ்சம் விவரமானவர் என்று இதனால் வரை நினைத்திருந்தேன். ஆனால் வேலூரில் என் மீது அவர் சாற்றிய தவறான குற்றச்சாட்டிலிருந்து அவருக்கு கொஞ்ச நஞ்ச விவரம் கூட தெரியாது என்று நிரூபித்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பொதுத்துறை அமைச்சராக இருந்தபோது நான் ஆறுகளின் குறுக்கே தடுப்பணை கட்டுகின்ற பணியை ஆரம்பித்தார் என்றும், அதன் தொடர்ச்சியாக நான் இந்த துறைக்கு அமைச்சராக கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தற்போது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த காலம் கட்ட முறை பாலாற்றில் இளையங்காடு, பொய்கை, சேன்பாக்கம், அரும்பருத்தி, திருப்பாற்காடல், அதே போல பல்வேறு ஊர்களில், அதாவது பாம்பாற்றில் மணக்கற்பள்ளி, ஜோன்ராம்பள்ளி, புதுதலை ஆற்றில் கரியக்கூடல், அகரமாற்றில் கோவிந்தப்பாடி உள்ளிட்ட பல்வேறு அணைகளை அவர் ஆட்சி காலத்தில், அதாவது அவர் அமைச்சராக இருந்த போது கட்டியவரை சுட்டிக்காட்டி அவர் மேற்கொண்டு இந்த அறிக்கையை கேட்டிருக்கிறார். அதிலும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி, அதாவது அம்மூர், பப்பனப்பள்ளி, அம்முண்டி, வெப்பாலை ஆகிய தடுப்பணைகள் தற்போது வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திரு அன்புமணி அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், இனிமேலாவது பேசுவதற்கு முன் யாராவது விவரம் தெரிந்தவரிடம் கேட்டு சரியான புள்ளி விவரத்துடன் பேசுவது நல்லது என்றும் அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.